சங்கினா சங்கிதான். சங்கில என்ன தமிழர்? சங்கினா எல்லாத்துக்கும் விரோதமானவன். சங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒருத்தர் அடைபட்டு போனான்னு சொன்னா அவன் அரசியலுக்கு, சமூகத்திற்கு, பொருளாதாரத்திற்கு, விஞ்ஞானத்திற்கு, வரலாற்றுக்கு எல்லாத்துக்கும் விரோதமா இருக்கிறவன் தான் சங்கி. விஷத்துல என்ன வெண்ணிலா பிளேவர் வேண்டி கிடக்கு, அதுல என்ன தமிழர் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பாங்கல்ல. விஷத்துல என்ன சார் வெண்ணிலா பிளேவர் வேணும், அதுல என்ன தமிழர் வேணும், அதுல என்ன ஆந்திரா வேணும், எதுக்கு இவங்க கொண்டு வராங்கன்னு ஊரே பேசுது. தமிழ்நாட்டுல தேர்தல் வருது, தேர்தல்ல இவங்களுக்கு ஆதரவா இவங்க தான் இப்ப அதிகாரத்துக்கு. நீங்க அண்ணா திமுக திமுகன்னு களம் இருந்துச்சுன்னா அது வேற. பாஜக தலைமையில ஒரு அணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப திமுகவா பாஜக அணியா அது பிணியா அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கிற போது இவர்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நீங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அதுக்கு தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் யார் தமிழர்னு சொன்னா? சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களே தமிழர்னு சொல்லல சார், அவங்க கவுண்டர்னு சொல்றாங்க. நீங்களே நானும் தான் தமிழர்னு சொல்றேன் சிபி ராதாகிருஷ்ணன். அவங்க பார்வையில் அது கவுண்டர். கொங்குமன் அல்ல பதிவு எல்லாம் போடுறாங்கல்ல, ஐயர்களும் ஐயங்கார்களும் ஏராளமான பதிவுகளை பார்த்தீங்களா இல்லையா? கொங்கு மண்டலத்திற்கு இது மிகப்பெரிய சாதகமாக பாஜகவிற்கு அமையும் அப்படின்னு புரிஞ்சு வச்சா நீங்க அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. ஒரு துணை ஜனாதிபதி பதவியை கூட ஒரு ஜாதிய பார்வையோடு அணுகக்கூடியவர்கள் இவர்கள்.